விளக்கம் தாங்க குண்டர்கள் குழுவின் எங்க குவளைக்கும் விழித்து நோக்க தொண்டரை நிகாட்டி பெண்பலி மகரையாளி வண்டுகள் எழுந்து வாடி மருதம் தான் வீட்டிற்குவோ மாது மாதுக்கு மறுபெயர் பெண்ணளவா சுந்தரவல்லி இங்குதானே வசிக்கின்றார் என்ற தகவலை முருகப்பெருமானிடம் சொன்னாலும் கூட அண்ணவளை சந்திக்க வேண்டும். சந்திப்பதற்கு முன்னாலே யாரெல்லாம் இருக்கின்றார்கள் என்பதை அறிந்து புரிந்து இந்த இடத்திலே அற்புதமான முறைகளை காவல் புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆக அண்ணவளை சந்திப்பதற்கு முன்னாலே இடத்தின் அழகையும் ஆக அந்த பெண்மகளுடைய அழகையும் அப்பேற்பட்ட இடத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்கு இணங்க இடத்தின் பெருமையை கூறுவதா பெண்மகளுடைய பெருமையை கூறுவதா என்று பார்க்கின்ற பொழுது இடத்தை வைத்து பெண்மகளுக்கு ஒரு பெருமை சேர்க்க வேண்டும். அந்த முருகப்பெருமானோடு ஆக கரம் பிடிக்க வைக்க வேண்டும் என்பதற்கு இணங்க ஆக இந்த இடத்துல இந்த சுந்தரவல்லியை வாழ்த்தினால் எப்படி எல்லாம் வாழ்த்த வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது நதியோரோ நீயும் நூலிடையிடம் சொல்லே நான்
மலையை உழுவதென்ன வெண்ணிறமேகம் மலையை உழுவதென்ன எடுத்தது கொப்பளிக்க வற்றில் சுமந்த மருங்க செய்ய கொட்டி கிளங்கோ கிளங்கன்று நாவல் குவினால் வழங்கோசைதான் வையம் வருமோ என்று இப்பேற்பட்ட சுந்தரவழி தான் என் நாவலை வழங்கோசை வைய வர வேண்டும் என்பதற்காகவே ஆலோலம் சோ என்று இந்த இடத்தினுடைய பெருமையை கூவிக்கொண்டு இருக்கின்றார். பெண்மகள் இருக்கக்கூடிய இடமோ வேள்விமலை சாரல். வேள்வி என்பது யாகம். யாகத்தை செய்பவர்கள் முனிவர்கள். முனிவர்கள் நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே ஆலோலம் சோ என்று அந்த முருகனுக்காக கருந்தனை செந்தனை இரத்தினைகளை விதைத்து வானம்பாடி வரக்கூடிய பறவைகளை காணத்தால் விரட்டிக் கொண்டு இருக்கின்றாளே அன்னவள் சுந்தரவல்லியை சந்திப்பதற்கு முன்னாலே ஆக இருப்பினும் கூட எங்களுக்கெல்லாம் ஆக ஆசிரியர் பெருந்தகையாக மகா பெரும் கலைஞனாக இருக்கக்கூடிய ஆக அன்பு சித்தப்பா குருந்தங்குடியை சேர்ந்த விஸ்வநாதன் அப்பா அவர்களுக்கும் அவரை சார்ந்த குடும்பத்தார்கள் எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். எங்களுக்கெல்லாம் மூத்த கலைஞன் ஆக எங்களுக்கெல்லாம் ஆசானாக திகழக்கூடிய நீங்கள் இந்த மண்ணிலே கால் வைத்தது ஆக கலைஞர் பெருமக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஏதோ ஒரு ஆக நன்மை புண்ணியமாக அமைந்திருக்கின்றது. ஆக இருப்பினும் கூட இந்த இடத்திலே இந்த சுந்தரவழியை எப்படியெல்லாம் வாழ்த்த வேண்டும் வளர்க்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது இடத்தின் பெருமையை வைத்துத்தான் இந்த பெண்களுக்கு ஒரு அழகு சேர்க்க வேண்டும். என்ன அழகி என்ன அழகி ஏத்த வீட்டு பெண் அழகுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய இந்த சுந்தரவழியை அந்த முருகனோடு எப்படி சேர்க்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது உயர்ந்த இடத்திலே வைத்து பார்ப்போம். அந்த பெண்மகளை உயர்ந்த இடத்திலே வைத்து பார்த்தால் பூலோகத்திலே வசிக்கின்றால் பெண்மகள் சுந்தரவல்லி. தேவலோகத்திலிருந்து உயர்ந்த இடத்திலிருந்து அந்த முருகப்பெருமான் வந்து கரம் பிடிக்க வேண்டும் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லுக்கு இணங்காக இந்த சுந்தரவல்லியை நிலமும் கூட உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகமும் நிம்மதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகமும் நிம்மதிக்கும். நிலைமை கொஞ்சம் இறங்கிவிட்டால் நிலமும் கூட அறியாத தலைவாசை விதியாத என்று அப்படி சொன்னது அர்த்தம் உள்ளது. கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது கருடா தோற்றமா யாரும் இடத்தில் இருந்து
கடவுள் சொன்னது அர்த்தம் இருந்த பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அது அர்த்தம் உள்ளது நிலவு போல நீ வளர்ந்த நாளே நிலவு போல நீ வளர்ந்த நாளே அளவோடு உரையோடு உறவாட வேண்டும் உறவாட சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது கருமஜீவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா இருந்து கொண்டால் கருடம் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது கருடம் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது சந்திக்கக்கூடிய நபர்களை சந்திக்க வேண்டும் என்பதற்கு இணங்க சுந்தரத்தை பாட வேண்டுமே சுந்தரம் சுந்தரம் பொன் சிறந்தே மங்கை இவள் இந்த சுந்தரம் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகு கேள்வந்தார் அந்தரம் மிகுந்த தேவர் துணிவி மூலங்கரும் அந்தாரம் மிகுந்த தேவர் துணிவி மூலங்கரும் இந்திரனாலும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த சுந்தரம் பொன்சிறந்த மங்கை இவள் உலகில் இதற்கு வந்தால் என்று சற்று ஆராய்கின்ற பொழுது அதில் எனது பாட்டன் பரந்தாவன் வாமன் அவதாரத்தின் போது இரு கண்களது நீர் சொரிய ஒன்று அமிர்தவல்லி மற்றொன்று சுந்தரவல்லி அமிர்தவல்லியை திருப்புறம் குன்றத்திலே முருகன் திருமணம் முடித்து விட்டான் இளையவள் சுந்தரவல்லியோ சுதந்திரமான பறவைகளை வேட்டிக் கொண்டு இருக்கின்றாளே அன்னவளை சந்திப்பதற்கு முன்னாலே யாரோ ஒரு ஆடவன் அங்கு இங்குமாக உலாவிக் கொண்டு இருக்கின்றான் அவனை சந்தித்து நம் கழகத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் நாராயணா உலகம் இறைவனின் தந்தை மனம் உலகம் இறைவனின் தந்தை மனம் வருமே உலகம் இறைவனின் தந்தை மனம் சொந்த இடம்
இல்லை உலகம் இறைவனின் தந்தை மடம் தொடரும் கதை ஒரு நாள் முடிந்துவிடும் அந்த இறைவனின் தீர்ப்பு அதை காட்டிவிடும் தொடரும் கதை ஒரு நாள் முடிந்துவிடும் அந்த இறைவனின் தீர்ப்பு அதை காட்டிவிடும் நடைவாட்டு முன்னோர்கள் சென்ற இடம் நடைவாட்டு முன்னோர்கள் சென்ற இடம் இதனை அறிந்தாலே சிந்தனைகள் மாறிவிடும் மாறிவிடும் உலகம் இறைவனின் தந்தை மடம் இங்கு வருவோரும் தங்குமிடம் இது அல்லவா நமக்கு சொந்த இடம் இது அல்லவா நமக்கு சொந்த இடம் அங்கு இருக்குது உரிய இடம் உரிய இடம் உரிய இடம் உரிய இடம். இதோ ஒரு காலக்குரல் திடீரென்று நாளை முக்காலுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த குரலுக்குரியவர் யார், எதற்காக வந்திருக்கிறார் முதலில் பார்க்க வேண்டும். அவரிடம் என்ன சரக்கு இருக்கு? என்ன சரக்கா? இவ்வளோ சுறுசுறுப்பா வாங்க மாமா. அப்புறம் நல்லா இருக்குல்ல, வீட்டில் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கா? அது தொலைஞ்சிட்டு போய் சொன்னியல. தொலைஞ்சிட்டு போதா? ஓ, சரக்குன்னு வந்துட்டீங்களா? அந்த சரக்கு கிடையாது, இது வந்து தமிழ் சரக்கு. அவர்கிட்ட நிறையா இருக்கு. தமிழ்லேயே காய்ச்சுறாங்களா? தமிழில் சரக்கு அதிகமாக இருந்ததுனால தான் அவர் தமிழுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு முருகப்பெருமானை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவரை முதலில் சந்திக்க வேண்டும். அவருக்காக ஒரு பாடல். கனகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா, கனகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா, கனகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா, கனகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா. ஊரு என்னையா பேரு என்னையா புறமையா. நாராயண 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 நமகே. யார் இந்த தம்பி? யார் இந்த அண்ணே? யாருக்கு யார் அண்ணே? யாருக்கு யார் தம்பி? என்னை போல பெரியவர்கள் உங்களை போல சிறியவர்களை பார்த்தோன்னா தம்பின்னு சொல்லுதான் வழக்கம். என்னை போன்ற சிறியவர்கள் உங்களை போன்ற பெரியவர்களை பார்க்கும் பொழுது அண்ணன் சொல்வதுதான் இந்த உலகத்தின் வழக்கம். இந்த உலகத்துல தம்பிக்கு தான் பெருமை இருக்கு. இந்த உலகத்துல அண்ணனுக்கு தாங்க. எந்த வகையில் அண்ணனுக்கு பெருமை? இந்த சவுடால் சவதெல்லாம் பேசக்கூடாது. நீங்க சட்டம் சவடாலாம் இங்க இந்த அண்ணனுக்கு பெருமை இருக்குன்னா நான் சொல்லுவேன் விளக்கம். தம்பிக்கு பெருமை இருக்குன்னா நான் விளக்கம் சொல்லுவேன். ஐயா, நான் அண்ணனுக்கு விளக்கம் சொல்லுவேன். எந்த வகையில சொல்லுவ நீ? நீங்க எந்த வகையில சொல்லுவீங்க? முன்னாலே முளைக்கின்ற காதை விட பின்னாலே முளைக்கின்ற கொம்புக்கு தாயா வலிமையும் பெருமையும் உண்டுன்னு சொன்னார். அப்ப பாருங்க, முன்னால முளைக்கிற காது அண்ணன் மாதிரி வலிமை கிடையாது, பின்னால முளைக்கிற கொம்புக்கு வலிமை உண்டு. அப்ப தம்பிக்கு தான் பெருமையும் வலிமையும் உண்டு என்பதை சான்று கொடுத்திருக்கேன். என்னதான் எங்க குலக்கடவுள் 6 படைக்கு முதல்வனாக இருந்தாலும் அந்த 6 படையினே பார்க்க போகணும்னா சரி, எங்க அண்ணன் விநாயகப் பெருமானை கீழே கும்பிட்டாதான் பழனி மலை மேலே ஏறி முருகனை பார்க்க முடியும். அப்ப அந்த இடத்துல அண்ணனுக்கு தானே பெருமை. அண்ணனா தம்பி அவசரமான உலகத்திலே இந்த உலகத்துக்கு இந்த தம்பி வர காரணம், இந்த உலகத்துக்கு இந்த அண்ணன் வர காரணம். அபிஷேக பிரியா சிவா, பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சிவா, கனி பிரியா கந்தா, கலகர பிரியா சுந்தரம், போதன பிரியா குண்டோதரா, கலக பிரிய நாரதன் நானையா. நீங்க 2 வேளை பாப்பவரும் உண்டு. பகல்ல ஒரு வேளை, இரவுல ஒரு வேளை போல இருக்கு. முதலில் என்ன வேலை பாருங்க, முதல்ல நீங்க படிச்சீங்கல்ல, ஆமா, குடுகுடுப்பையாக நீங்க ஊரா சென்று நெல் வசூல் பண்ற ஆள் மாதிரி தெரியுது உங்களை பார்க்கின்ற பொழுது. ஐயா, ஆனா இரவுல இங்க ஒரு கோமாளி வேஷம் போட்டு ஆக வேடுவன், அதாவது இந்த இடத்துல காவலாளியா வந்திருக்கீங்க. இப்ப எல்லாம் பாருங்க குடுகுடுப்பே வர்றதில்ல. ஏயா வர்றதில்ல? அவங்க வரும்போது என்ன சொல்லிட்டு வர? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன் வர்றதில்ல தெரியுமா? ஏன்? அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருச்சு எப்படி இன்னுமே நல்ல காலமே பிறக்காது. ஆகா, அதனாலதான் வீட்டுல ரெஸ்ட் போட்டு படுக்க போயிட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? எல்லாருக்கும் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போது, நல்ல காலம் பிறக்க போதுன்னு சொல்லிட்டு வருவாரு. ஆமா, அவருக்கு எப்ப நல்ல காலம் பிறக்க அவர் ஊரா சுத்துறது நிப்பாட்டுவாரு. ஒருவேளை அவங்களுக்கு பிறந்திருக்குமோ, அதனாலதான் நிப்பாட்டிட்டாங்களே. காலம் கலிகாலம். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல உலகத்துல எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. தாங்களை போன்ற முனிவர்களை பார்க்க வேண்டும். சரி, அது நாங்க பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியம். இந்த காலத்துக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா சரி, 7 14 லோகம் சென்று வரக்கூடிய தன்மை பெற்றவர்கள். கண்டிப்பாக. ஏன்னா குறிப்பறியும் தன்மை, குறிஞ்ச
குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு உண்டு. வந்தவர் யார், எதற்காக வந்திருக்கிறார், என்ன காரணங்களுக்காக வந்திருக்கிறார் என்று தெரியாமலா நான் வாதாடி கொண்டிருப்பேன். கண்டிப்பாக குறிஞ்சி நில மக்களுக்கு குறிப்பறியக்கூடிய தன்மை உண்டுன்னு சொல்றீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்படி மண்டையில கொண்ட போட்ட சாமியார்னு பார்த்தோம்னா சரி இந்த உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு சரி ஒரே ஒரு ஆளு தான். மண்டையில கொண்ட போட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்கயா, எக்கச்சக்க பேர் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் புலப்பட்டவர் அந்த ஒரு ஆளு மட்டும்தான். யார் அந்த ஒருத்தர்? யாரு? போக்கிரி படத்துல நடிச்ச வடிவேலு. அட நாராயணா நாராயணா. அவர் மண்டையில ஒரு கொண்டை இருக்கும். அப்ப அது கொண்டை. இதுக்கு பேரு கொண்டை அல்ல, ஜடா மகுடம். ஆங்காரத்தை உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று சொன்னார்களே. தவ வலிமையாலே இந்த உலகத்திற்கு நன்மையை தேடி சிவனை நோக்கி தவம் செய்தவர்கள் எத்தனையோ பேர், அத்தனை பேர்களையும் ஆக இந்த உலகத்திலே பாருங்க. ஆக நானும் ஒருவன். இந்த உலகத்திலே ஆன்மீக தன்மையை வளர்க்க வேண்டும், ஆன்மீக வழிகளிலே மக்களை எல்லாம் கொண்டு செல்ல வேண்டும். எல்லாரும் பாருங்க சிற்றின்பத்தை நாடி சென்றார்கள். நான் ஒருவனே ஆக பேரின்பத்தை நாடி பொதுநல தொண்டர் என்று பெயர் பெற்று நாரத மகரிஷியாக இந்த உலகத்திலே உலா வளரக்கூடிய தன்மை எனக்கு உண்டு. ஐயா நாரதரா தாங்கள்? நானேதான். இந்த நாள் வைத்தால் கழகம், கால் வைத்தால் கழகம், நாள் கடந்தால் நன்மை, மூத்தவர் சொல்லும் முதல் நெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். பாருங்க, நம்ம என்னுடைய கழகமாகப்பட்டது முதல்ல கசப்பு மாதிரி இருக்கும், ஆனால் நிறைவாக இறுதியிலே இனிப்பை கொடுக்கக்கூடியது கற்கண்டை போல. இப்ப கற்கண்டு பாருங்களே, இந்த கற்கண்டு எப்படி இருக்கும்? பார்க்கிறதுக்கு கரடு முரடா இருக்கும், வாயில போட்டோம்னா நல்ல இனிப்பா இருக்கும். கரடு முரடா இருக்கேங்கிறதுக்காக விட்டு வீசிட்டு போனோம்னா இனிப்புங்கிற சுவை அறிய முடியுமா? அருமை அருமையான விளக்கம் பாருங்க. இப்பேற்பட்ட தன்மைகள்லாம் இந்த உலகத்திலே ஆக வேறு விறகுமாக கல்லும் கரடுமாக இருக்க வேண்டும்னு ஒரு பெரிய மனுஷன் வாழ்த்துறான்னு வச்சுக்கோங்களேன். அது என்னையா வேறு விறகுமாக அப்படின்னு பார்க்க போனோம்னா அந்த கரும்பு பாருங்க வேறு விறகுமாக இருக்கும். அப்பேற்பட்ட கரும்பை சுவைத்தால் எப்படி இருக்கும் பாத்தீங்களா? இனிப்பு தரும். அதான் சுவை. அதான் கல்லும் கரடுமாக அந்த கற்கண்டை போல பாருங்க. இப்பேற்பட்ட தன்மைகள்லாம் உங்களை வாழ்த்தி பெறுவதற்காக ஓடோடி வந்தவன். வேற என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களை பத்தி எல்லாம் பெருமையான விஷயம் இந்த உலகத்துல கேள்விப்பட்டிருக்கேன் சாமி. கண்டிப்பாக. யாராருக்கிட்ட எந்தெந்த இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க? 2 மணிக்கு வந்தாலும் அதே ஆளுக தான் உட்கார்ந்துருக்காங்க. சரி. 1:30 மணிக்கு வந்தாலும் அதே ஆளுக தான் உட்கார்ந்துருக்காங்க. இல்ல, ஆட்கள் நிறைய உட்கார்ந்துருந்தாங்க, எல்லா அதாவது வீட்டுகளுக்கு போயிடுச்சு. கிடையாது. ஒரு மனிதன் வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம் மனிதனிடம் இருப்பது தூக்கம். இந்த தூக்கத்தை மட்டும் பாருங்க கட்டுப்படுத்தவே முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 6.5 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கணும். அதுலயும் நம்ம எல்லாம் எத்தனை மணி நேரம் தூங்குறோம்? நம்ம எல்லாம் அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு 2 மணி நேரம் கூட முழுசா தூங்க முடியல. அவ்வளவுதான். 6 மாத காலங்கள் 7 மாத காலம் 6 மாதம்ங்கிறதெல்லாம் போய் இப்ப 8 மாத காலங்கள் ஆயிடுச்சு. மாறிடுச்சு. ஐப்பசி வரைக்கும் நம்ம முழிச்சுதான் ஆகணும். ஒரு 4 மாசம் தான் நாடகம் இல்ல. அவ்வளவுதான் விஷயம். இருப்பினும் கூட நாடகம் இல்லைன்னா விட்டு தள்ளுங்க. சரி. இந்த 2 மணி நேரமாவது நிம்மதியா தூங்க முடியுதா? முடியாது. இதுல நம்ம நாடகம் நடிக்கிறதுல கூட நமக்கு உடம்பு வந்து வலி இருக்காது. சரி. இந்த வண்டியில பயணம் அதுதான் உடல் வலி வருவதற்கு காரணமே. ஆனா அதையெல்லாம் தாண்டி பொருட்படுத்தாமல் இவங்களை நம்ம சந்தோஷப்படுத்த வந்துகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக. ஆனா பாத்தீங்களா, எங்க மேல நம்பிக்கை வச்சு, சரி நம்ம மேல நம்பிக்கை வச்சு என்ன செய்யறாங்க? பாதி பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆகா. சரி, கொஞ்சம் அரை குறையா நம்பிக்கை வச்சு பாதி பேர் படுத்திருக்காங்க. இந்த முழிச்சிருக்க பூரா யார் தெரியுமா? நம்பிக்கை இல்லாதவர்கள். நம்ம மேல நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்களையும் போய் சொல்லிடுறா. ஏன்டா அறிவு கட்டவனே ஐயா, இவங்களை வச்சுதான் கூத்து நடத்த. ஐயா, இந்த ரெண்டு அக்கா உட்காந்துருக்காங்களே, சரி எதுக்கு நம்மள விழுக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க சரியா நடிப்பாங்களா நடிக்க மாட்டாங்களான்னு சந்தேக குறியில உட்கார்ந்துருக்காங்க. வாங்குற காசுக்கு ஒழுங்கா தொழில் பண்றாங்களான்னு நம்பிக்கை. இந்த அண்ணன் எந்திரிச்சிட்டாரு, எதுக்காக? அவர் அவ்வளவுதான் வீட்டுக்கு போயிடுவார். கிடையாது, நம்ம மேல நம்பிக்கை வந்துருச்சு. இதுக்கப்புறம் இவங்களை பார்க்க வேணாம், போதும் தொழில் பண்ணிடுவாங்கன்னு கிளம்பிட்டாரு. சரி சரி, அது மாதிரிதான் எல்லாருமே. சரி, நல்லா பேசுறீங்க, அருமையான விஷயம். உங்களிடம் ஒரு சில விஷயங்களை கேட்டு தாராளமாக கேட்டால் ஏராளமான பதிலை கொடுக்க காத்திருக்கிறேன். இருக்கிற கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா மக்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு 4 நல்ல விஷயங்கள். கோவில்கள்ல கும்பாபிஷேகம் பண்றாங்க. கண்டிப்பாக கும்பாபிஷேகம் பண்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆமா. இந்த கும்பாபிஷேகத்துக்குள்ள விஷயங்கள் அடங்கி இருக்கு. பாருங்க, ஒரு 50 நாள்ல கும்பாபிஷேகத்தை நடத்தலாம். சரி. ஒரு 15 நாள்ல நடத்தலாம். எதுக்காக? 48 நாள் கணக்கு வச்சு ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்துறாங்க. கும்பாபிஷேகம் என்பது 12 வருடத்திற்கு ஒரு முறை வருவது கும்பாபிஷேகம். இப்ப கும்பத்துல தண்ணீர் ஊத்திட்டாங்கன்னா இன்றையிலிருந்து 48 நாள் கொண்டது ஒரு மண்டலம்னு சொல்லியிருக்கேன். ஆமா ஆமா. இப்ப பாருங்க, ஏன் 50 நாள் வச்சிருக்கலாம்ல, 30 நாளா வச்சிருக்கலாம்ல, இல்ல தமிழ் வருடங்கள் 60 வருடங்கள் 60 நாளா வச்சிருக்கலாம். என்ன 48 நாள் மண்டலாபிஷேக விழா? இந்த 48க்கும் கும்பாபிஷேகத்திற்கும் தெய்வத்திற்கு என்ன சம்பந்தம்? ஏன் 48 நாள் கொண்டது ஒரு மண்டலம்னு வச்சா ஏன் மண்டலாபிஷேக விழா? இதுல ஒரு மிகப்பெரிய விந்தை என்ன அப்படின்னா, ஒருத்தர் கேட்டார், ஒரு கும்பாபிஷேக விழாவுக்கு போயிருந்தான். ஆமா, இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணுங்கிறக்கா நல்ல ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. ஆமா சார். ஒரு ஊருக்குள்ள கும்பாபிஷேக விழா நடக்க காத்திருக்கு.
நடக்க காத்திருக்கின்ற பொழுது அவங்களே எல்லாருமே ஒரு கூட்டம் போட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அப்பா அரை மண்டலம் காமண்டலம்லாம் வேணாம், முழு மண்டலம் வைக்கணும், அப்பதான் தெய்வம் உச்சம் பெறும்டான்னு ஒருத்தர் பெரிய மனுஷன் சொல்லிட்டாரு. அதுல ஒருத்தர் என்ன பண்ணாரு, ரெடியா இந்த மாதிரி நாரதர் வந்து நான் நின்றுகிட்டு இருக்கேன், நிக்கின்ற பொழுது அவர் கேட்கிறாரு, ஐயா இந்த மண்டலம் அதாவது கோவில்ல கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம், பண்ணதுக்கு அப்புறம் தெய்வத்துக்கு உயிர் வந்துருச்சு, அப்புறம் ஏன் தேவையில்லாத செலவு இந்த மண்டலாபிஷேக விழான்னு நாங்க ஒண்ணு வச்சிருக்கோமே எதுக்காக அப்படின்னு நான் கேட்டேன். உங்கள்ட்ட திருப்பி தெரிந்து கேட்டீங்களா, தெரிந்து செய்தீர்களா, தெரியாமலே செய்தீர்களா அப்படின்னு கேட்டேன். ஐயா உண்மையிலே மண்டலாபிஷேக விழா அதாவது கும்பாபிஷேக விழா எதுக்குங்கிறது விஷயம் தெரியும், ஆனா மண்டலாபிஷேக விழாங்கிறது எதுக்குன்னே தெரியல. தெய்வத்துக்கு தண்ணீரை ஊற்றியாச்சுன்னா ஒரு கல்லுக்கு உயிர் உண்டாகுது. 8 வகையான மருந்த பீடத்துல வச்சு சிலையை தூக்கி வச்சு சிலையில ஒரு குடம் தண்ணீர், கும்பத்துல ஒரு குடம் தண்ணீர், இந்த தண்ணீரிலே மந்திரம் பொறிக்கப்பட்ட தண்ணீர், இந்த தண்ணீர் போய் சிலையிலே விழுந்தால் அந்த 8 வகையான மருந்து வேலை செஞ்சு அந்த கல் சிலைக்கு தெய்வம்னு ஒரு பெயர் உண்டாகுது, உயிர் உண்டாகுது. உயிரற்ற கல்லுக்கு உயிர் உண்டாகுது. அதான் உயிர் வந்துருச்சு. அப்புறம் ஏன் தேவையில்லாத செலவு 48 நாள் வரைக்கும் சின்னஞ்சிரிச்சு ஊரா காத்துக்கிட்டு இருக்கு, கவிச்சு வழங்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டார். அப்பதான் நான் சொன்னேன், கும்பாபிஷேக விழா பண்ணியாச்சு, தெய்வத்துக்கு உயிர் வந்துருச்சு, அப்புறம் ஏன் மண்டலாபிஷேக விழா அப்படின்னு பார்க்க. இப்போ ஒரு தெய்வம் இருக்குல்ல, ஒரு நாளைக்கு ஒரு கிரகத்துக்கு அபிஷேகம், ஒரு நாளைக்கு ஒரு ராசிக்கு அபிஷேகம், ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு அபிஷேகம். அப்ப பாருங்களே, கிரகம் என்பது எத்தனை? 9. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது 9 நவகிரகங்கள். ராசிகள் எத்தனை? 12. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, கும்பம், மகரம், மீனம். 12 ஆயிருச்சா? 12. நட்சத்திரம் எத்தனை? மொத்தம் 27. அப்ப 9 நவக்கிரகம், 12 ராசி, 27 நட்சத்திரம், கூட்டுத்தொகை எத்தனை? மொத்தம் இந்த பார்த்தா 48 வருது. வந்துருச்சா? இந்த 48 பேரும் ஒரு நாளைக்கு ஒரு கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணோம்னா கிரகம் வந்துடும், ஒரு நாளைக்கு ஒரு ராசிக்கு அபிஷேகம் பண்ணோம்னா ராசி கோவிலுக்குள்ள வந்துடும், ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு அபிஷேகம் பண்ணோம்னா அந்த நட்சத்திரம் கோவிலுக்குள்ள வந்துடும். இந்த 48 பேரும் ஆக இந்த முத்துமாரியம்மன் அந்த கோவில், முத்துமாரியம்மனுடைய ஆலயத்துக்குள்ளே 48 பேர் வந்துட்டாங்கன்னா தெய்வம் முழு சக்தி பெறும் என்பது ஐதீக முறை. அதனாலதான் 48 நாள் கொண்டது ஒரு மண்டலாபிஷேக விழா. அருமை. இந்த 48 நாள் கும்பாபிஷேகத்துக்கு அழகா சொல்லிட்டீங்க. இப்ப கும்பாபிஷேகம் 12 வருடத்துக்கு ஒரு முறை. ஆமா, அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஐதீக முறை தான். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா 15 வருஷத்துக்கு ஒரு முறை வைக்கலாம்ல, 20 வருஷத்துக்கு ஒரு முறை வைக்கலாம்ல. எதுக்காக 12 வருஷத்துக்கு ஒரு முறை? பாருங்க, அதுலயும் ஒரு முக்கியமான குற்றம் முன்னோர்கள் வகுத்த வழி இதுலயும் இருக்கா? ஆமா இருக்குல்ல. என்ன? ஏன்னா அவங்க நினைச்சா 10 வருஷத்துக்கு ஒரு முறை வைக்கலாம், 20 வருஷத்துக்கு ஒரு முறை வைக்கலாம், 15க்கு வைக்கலாம், 25 வருஷம் மனங்காய்ச்சலாம் ரொம்ப சிரமமா இருக்கு, குடிகள்லாம் ரொம்ப குறைவா இருக்கு, ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு முறை வைக்கலாம்னு கூட வைக்கலாம், பிரச்சனை இல்லாம இருக்கும். ஆனால் 12 வருடத்திற்கு ஒரு முறை கும்பாபிஷேக விழா பண்ணணும்னா அதுக்கு என்ன காரணம்? இப்ப தெய்வம் வந்து கருவறையில இருக்குல்ல, ஆமா, கருவறையில வைக்கிறமா இல்லையா? 8 வகையான மருந்தை வச்சு அதுல வந்து கும்பத்துல இருந்து தண்ணியை ஊற்றி சிலையில தண்ணி ஊத்துறமா இல்லையா? உயிர் பெற்றுச்சு. அப்ப 3 வருடம் கருவறையிலே தெய்வம் இருக்கும். 3 வருஷம் தான். மறு 3வது வருடம் பாருங்க பலிபீடத்திலே இருக்கும், மறு 3வது வருடம் கொடிமரத்திலே இருக்கும், மறு 3வது வருடம் கலசத்துக்கு மேல உச்சிக்கு கோபுரத்துல கலசத்துக்கு போயிடும். நான் 12. அப்ப நம்ம ஊர் தெய்வம் கலசத்துக்கு போயிருச்சா இல்லையா? அந்த தெய்வத்தை அடுத்த ஊருக்கு அனுப்பிட்டோம்னா நம்ம ஊர்ல தெய்வம் இருக்குமா? எப்படி இருக்கும்? அதை மீண்டும் கருவறைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆக நாம் 12 வருடத்திற்கு ஒரு முறை கும்பாபிஷேக விழாவை வையுங்கள் என்று முன்னோர்கள் வகுத்து வைத்த வழி அது. அந்த வழிகள்லாம் சரியா கடைபிடிக்கணும் என்பதற்காக. என்ன அங்கே ஒரு நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கு, அங்கே ஒரு நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கு, இங்கே 2 பேரும் ஒரு நாடகம், அது தூக்கி அது சத்யாவன் சாவித்திரி, இங்கிட்ட ஹரிச்சந்திரா ஒன்று போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கமாக அது பாட்டில் என்ன பெண்கள்லாம் ஒரு கண்ணோட்டத்தில் இருக்காளே, எப்படி பேசுறது வள்ளிக்கிட்டேனா? இல்லை அந்த அக்கா காலையில் லோன் வாங்கினமே அதை கட்டணுமேனு அந்த அக்கா பேசிக்கிட்டு இருக்கு. அது சரி. அந்த அக்கா என்ன சொல்லிட்டு இருக்கா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? விடு வீட்டில் ஆள் இல்லைன்னு சொல்லிக்குவோன்ட்டு பயப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது சரி. அவங்க 2 பேரும் லோனு கதையை பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் இப்பேற்பட்ட பூமியிலே கும்பாபிஷேகத்துக்கு அருமையான ஒரு விளக்கம். சரி, அழகா சொன்னீங்க. 2வது சரி, இந்த கும்பாபிஷேகத்துக்குள்ளே பாருங்க
இடி விழுகாமல் இப்ப நவதானியம் மேல தூறாங்க, கண்டிப்பா கும்பத்துல வைக்கிறாங்க. ஆமா. இதுக்காக இந்த இடி விழுகாமல் இருப்பதற்காக ஒரு நவதானியம் தூவப்படுகிறது. சரி, நவதானியம் மொத்தம் எத்தனை? ஆக 9 நவம் என்றாலே 9 நவதானியத்தை ஆக மேலே கலசத்திலே வைக்கின்றார்கள். ஏன் அப்படின்னா இந்த இடியை எதிர்க்கக்கூடிய தன்மை வராக என்று சொல்லக்கூடிய அந்த தானியத்திற்கு உண்டு. அதை மேல வச்சிட்டோம்னா, அதனாலதான் சொன்னார்கள் முன்னோர்கள், பாருங்க, கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. பாத்தீங்களா, கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்காதடான்னு சொன்னேன். ஏயா கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதா அப்படின்னு ஒருத்தர் கேட்கின்ற பொழுது, அப்பதான் ஒரு பெரிய மனுஷன் சொல்றாரு, ஐதீகம் படித்தவர் சொல்றாரு, என்னன்னு ஏன் அப்படின்னா கும்பாபிஷேகம்னு ஒண்ணு பண்ணோம்னா கலசத்துல நவதானியத்தை வைப்போம், அதுல வராக வைப்போம். அப்ப இடியை எதிர்க்கக்கூடிய நிலை உருவாக முடியாது அந்த வராகுங்கிற ஆக தன்மைக்கு அந்த தானியத்துக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப கோவில் கட்டணும்னா கலசம்னு ஒண்ணு வைப்போமா இல்லையா? கலசத்துல நவதானியத்துல வர. அப்ப இடியில இருந்து நம்ம உயிர் பிழைக்கணும்னா கோவிலை கட்டி தானியத்தை மேல வைங்கடா, இடியை எதிர்க்கக்கூடிய தன்மை உண்டு. அப்படி கோவில் கட்டளைனா நவதானியத்தை வைக்க முடியாது, இடி விழுந்து செத்து போகும்டா. அதனாலதான் கோவில் இல்லாத ஊர்ல குடி இருக்காதடா, இடி விழுங்குடான்டா. ஓ, அதுக்காக தான் இந்த பழமொழி சொல்லி வச்சிருக்காங்களா? ஆனா பரவாயில்ல சாமி, எவ்வளவு பெரிய விஷயங்கள். கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு சொன்ன காலங்கள் இன்னைக்கு மாறிடுச்சு. ஆனா இன்றைக்கும் பாருங்க, எனக்கு தெரிய ஒரு ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 250 வீடுகள் இருக்கு. 250 சிவகங்கை மாவட்டம் தான். பிள்ளையார்பட்டிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய மருதங்குடின்னு ஒரு ஊரு. மருதங்குடி கோவிலே கிடையாது எனக்கு தெரிய. எப்படி சொல்றீங்க? நேர சென்று பார்த்தவன், கோவில்களே கிடையாது அந்த கோயில் இல்லை. ஆனா கோவிலே இல்லாமலும் வாழக்கூடிய மக்களும் உண்டு. கிட்டத்தட்ட 250 வீட்டுக்கு மேல இருக்கு. ஆமா சாமி, கோவில் இல்லாம கூட இருந்தரலாம் சாமி. ஆனா ஒயின் ஷாப் இல்லாம இருக்க முடியாது. அது இல்லாம எப்படி இருக்க முடியுமா இந்த உலகத்துல? அதுதான் ஊருக்குள்ள ரொம்ப பிரச்சனை. ஆமா, இருக்கட்டும். ஆக இருந்தாலும் நல்ல விஷயமா பேசுறீங்க. சரி, தங்களுடைய பெயர்? ஆக நாரத மகரிஷி. அப்பா பேர் பிரம்மதேவன். அம்மா கலைவாணி. கலைவாணியின் மைந்தன் தாங்க. நானே தான். ஆக அம்மா என்ன வேலை பார்க்கறாங்க? அம்மா கல்விக்கு அதிபதியாக இருக்கின்றார். எனக்கு இதுதான் சந்தேகம். என்னையா சந்தேகம்? அது என்ன கல்விக்கு அதிபதி? காரணம் பாருங்க, கல்விகளுக்கு அதிபதி இன்றைக்கும் பாருங்க. அதனால வந்து ஆசிரியர் பெருந்தகையா இருக்காங்களான்னு கேட்க கூடாது. ஏன்னா எங்க அம்மாவே இன்னமும் கற்ற கல்வி பத்தாதுன்னு ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஏன் சாமி, எனக்கு ஒரு சந்தேகம். நல்லா கேளு. பிறக்கும் போதே குருநாதரோட ரவி பிரசாத்துக்கு குருநாதர் யாருன்னா கலைமதின்னு சொல்லிடுவோம். கீழ்காத்தி கலைமதி, அவ்வளவுதான். நாரதருக்கு குருநாதர் யாருன்னா கோட்டான் என்கிற காண பந்து அப்படிங்கிற ஒருத்தர். அவர் ஒரு குருநாதர். குரு இல்லா வித்தை, குருட்டு வித்தை. பாத்தீங்களா? ஆமா, குரு இல்லாம ஒரு வித்தையை கத்துக்கவே முடியாது. அது குருட்டு வித்தை. சபை நிரக்காதுன்னா சபை ஏறாதுறான்டா. இப்ப கல்விக்கு அதிபதி கலைவாணிங்கிறீங்களே, என்னுடைய தாய் கலைவாணி பிறக்கும் பொழுதே கல்விக்கு அதிபதியா பிறந்தாங்களா? கிடையவே. அவங்களுக்கு குருநாதர் இருக்காங்களா? அது நீங்க கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி. அதாவது கலைவாணி என்னுடைய தாய் எல்லோருக்கும் கல்வியை பாவிக்கக்கூடியவள். ஆனால் அவள் பிறக்கின்ற பொழுது ஆக கல்வியோடு ஞானத்தோடு பிறக்கவில்லை. அவளும் ஒரு குருநாதரிடத்தான் இன்னமும் கற்றுக்கொண்டு இருக்கின்றார். யார் தெரியுமாவா? அவர் தான் ஹயக்கிரீவர் என்று சொல்லக்கூடியவர். அதாவது குதிரை முகம், குதிரை முகத்தோடு இருக்கக்கூடிய மனித உடல் பாருங்க. அவங்கள்ட்ட தான் கத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட தான் இன்னமும். கல்விக்கு அதிபதி ஹயக்கிரீவர் தான் சொல்லியா கலைவாணியை சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் பாருங்க. கல்விக்கு அதிபதி ஹயக்கிரீவர் தான் சொல்லணும். ஏன் கலைவாணியை சொல்றாங்க அப்படின்னு பார்க்க போனோம்னா, இன்றைக்கு ஒரு பொருளை எடுத்து கொடுக்கக்கூடிய நிலை உண்டு. பொருள் இப்ப விவசாயி இருக்காங்களா இல்லையா? இந்த விவசாயி தானே தானியங்களை பூரா உருவாக்குறாங்க. இந்த தானியத்தை ஒவ்வொரு விவசாயிகள்ட்டையும் போய் எல்லா மக்களும் வாங்குறாங்களா இல்ல கடைகள்ல போய் வாங்குறாங்களா? கடைகள்ல போய். அப்ப பாருங்க, நியாய விலை கடைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? மக்கள் பூரா அங்கதான் போய் வாங்கணும் என்ற ஒரு தன்மை. அப்ப நியாய விலை கடையில எப்படி அரிசி பருப்பெல்லாம் வாங்குறோமோ, அப்ப கல்விக்குன்னு ஒரு அதிபதியாக கலைமகளை வைத்து கல்விக்கு நீ தான் வழங்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் இப்ப அளிக்கக்கூடிய வேலை ஒருவருக்கு, காக்கக்கூடிய வேலை ஒருவருக்கு, அதே மாதிரி பாருங்க படைக்கக்கூடிய வேலை ஒருவருக்கு, அதே மாதிரி கல்வியை போதிக்கக்கூடிய வேலை ஒருவருக்கு. இதுதான் விஷயம். பத்தியா? ஆமா. அப்ப இவ்வளவு விஷயம் இருக்கு. சரி, பரவாயில்ல சாமி, ரொம்ப நன்றி. தாங்களை பற்றி தெரிந்து கொண்டேன். உங்களை பற்றி, என்னை பற்றி ஏதாவது உங்களை பற்றி ஒரு சில விவரம் கேள்விப்பட்டேன். அந்த கேள்விப்பட்டது உண்மையா பொய்யாங்கிறதை இப்ப உங்களிடத்திலே ஆக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருக்கின்றேன். கேள்விப்படுவது 2 விதம். ஆமா, ஒன்று நம்மளுடைய அடையாளத்தை கேள்விப்படுவது. கண்டிப்பாக. நீங்க இந்த வேலை பாக்குறீங்களா இப்படி? சரி. இன்னொன்னு கேள்விப்படுறது பொருளை கிளப்பி விடுறது. அப்படி ஒண்ணு இருக்கும். ஆமா, இந்த உலகத்துல இதுவே பொருளை பிடிச்ச உலகமா போச்சு. ஐயப்பா, அப்படி நல்லா 4 நாள் ஊர்ல இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஒருத்தைய கூட்டிட்டு ஓடிட்டோம் சொல்லிடுவாங்க. ஒருத்தன் கூட்டிட்டு ஓடனேன்னு சொன்னா கூட என்கிட்ட வாழ்றோம்னு பேரு. சரி, ஒருத்தன் செத்து போயிட்டான்ட்டாங்க. சண்டால பாருங்க, சாமி சொல்றேன். சரி இருக்கட்டும். நீங்க கேள்விப்பட்டதை விட பேரு வீரத்தேவன்.
யாரு வச்சது? அப்பா வச்சாரு. எதுல வச்சாரு? ஐயா வாயில வச்சாரு. யார் வாயில? காலையில இது தேவையா இல்லையா? வாயில வைத்தாருன்னா என்ன வச்சாரு? பேர் வச்சாரு. இந்த ஐடென்டிட்டி ப்ரூஃப் உங்களுக்கு தேவையா? உங்க அப்பா பேரு? அப்பா பேரு நம்பிராஜ். உங்க அம்மா பேரு? நங்கை மோகினி. நம்பிராஜனுக்கு நங்கை மோகினிக்கும் நீங்கள் பிறந்தவனா இல்லை பிறந்தவனா? பிறந்தவன். பிறப்பு என்பதற்கு என்ன பொருள்? பொறுப்பு என்பதற்கு என்ன பொருள்? ஐயா பிறப்புனா என்ன தெரியுமா? மகனாக மகளாக தாயினுடைய அபான வாசல் இருந்து பிறப்பதற்கு பேரு பிறப்பி. பிறப்புனா என்ன தெரியுமா? யாரு? அண்ணன் தம்பி அக்கா அப்படி பிறப்பு கூட பிறக்க. பாருங்க இந்த பூலோகத்துல பிறப்புக்கும் பிறப்புக்கும் எவ்வளவு வித்தியாசம், எவ்வளவு அழகா வித்தியாசத்தை அற்புதமான வித்தியாசம். சரி இருந்தாலும் கூட ஆக உங்களுடைய தாய் தந்தையர் பெயரை சொல்லிவிட்டு உங்க கூட பிறந்தவர்கள் 7 பேர். 7 பேர்ல 6 பேர் என்ன பண்றாங்க? கூட்டிட்டு வந்திருந்தோம்னா வண்டியில இடமத்தி இருக்காது. ரெண்டாவது வண்டியில கூட சமாளிச்சு கூட்டிட்டு வந்துருவேன், உள்ள உட்கார முடியாது. அத சொல்லு முதல்ல. நம்மளே உட்கார முடியும். ஆமா ஆமா. மேடை போடுறவங்கலாம் அடுத்த வருஷம் தயவு செய்து சமமா போடுங்க. சமமா போடுங்க. மேல ஏற்றதாழ்வா இருக்கு அப்படி இருக்க முடியல. ஏன்னா 8 மணி நேரம் நாங்க உள்ள உட்காரணும்ல. கொஞ்சம் சம அளவா பரப்பிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். மனிதனுடைய வாழ்க்கையில தான் ஏற்றத்தாழ்வு. உட்கார்ற இடத்துலயுமா? ஆமா. அது வேற ஒண்ணு. இப்ப பக்கமேல இருக்கு. சரி. அதே இடத்த பக்கமேலத்துக்கு கொடுத்தோம்னா உட்கார முடியுமா? உங்களால முடியாது மச்சான். ரொம்ப சிரமம். ஆனா பாருங்க, சாதாரண ஒரு மர டேபிள், இந்த மரத்துக்கு உண்டான ஒரு மதிப்பு மனிதனுக்கு இல்ல. உண்மைதாயா? உண்மைதான். ஏன்னு கேளுங்களேன். உட்கார்ற இடத்த பாருங்க இப்படி இருக்கு. இதுல இன்னொரு விஷயம், ராஜாவார்ட்ட கரெக்ட் பண்ணி உட்கார்ந்துருக்கேன். அவ்வளவுதான். இதுல இன்னொரு விஷயம் பாருங்களேன். மரம் இல்லை என்றால் மனித வாழ்க்கையே கிடையாதுடா. மரம் இல்லை என்றால் மனித. ஒரு சில பேரை சொல்லுவாங்கல்ல, ஒரு மனிதன் வந்து நிப்பா, என்னடா மரம் மாதிரி நிக்கிற வந்து மரம் மாதிரி அப்படியே உட்கார்ந்து இருக்காடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மரத்தை மனிதனோடு ஒப்பிட்டால் ஆக இன்னும் கொஞ்சம் சிரமம் தான். மரம் இல்லை என்றால் மனித வாழ்க்கையே கிடையாதுடா. மரம் கோணலானால் ஆக நூலை பிடி, மனம் கோணலானால் நூலை படி. இப்ப நீங்க படிச்சதை ஒப்பிச்சிட்டீங்களா? அற்புதமா சொன்னீங்க. அடுத்த நிமிஷம் அடுத்தது இன்னொருத்தவர் இருக்காங்க. இருக்கட்டும். இந்த மரம் இல்லை என்றால் மனித வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா இல்லையா? இது எந்த வகையில தெரியுமா? இது எல்லாருக்கும் தெரிந்த பதிலாக இருக்கலாம், தெரியாத பதிலாக இருக்கலாம். சொல்லுங்க. மரம்னு ஒண்ணு இல்லைன்னா மனித வாழவே முடியாது. ஒரு மனிதன் ஆக முதலாக பிறந்த உடனே தொட்டில் கட்டுவதற்கு ஒரு மரம் கண்டிப்பா தேவை, உதவி செய்து. அதே மனிதன் 16 வயது வந்து விட்டால் சிலம்பாட்டம் ஆடுவதற்கு ஒரு மரம் கம்பு பயன்படுகின்றது. அதே மனிதனுக்கு ஆக திருமணம் முடிக்க போனோம்னா என்ன மரம் கட்டுவார்கள் முன்னால? வாழை மரம். பாருங்க, மரம் அங்கே உதவுகின்றது. அவன் ஒரு குடும்பஸ்தன் ஆகணும், குடும்ப தலைவன் ஆகணும், தனியா வீடு கட்டணும்னா ஜன்னல் கதவுகள் ஆக நிலை வைக்கணும்னா எல்லாத்துக்குமே மரம். அப்ப பாருங்க, அதே மனிதன் இன்றைக்கும் பாருங்க ஆக இந்த உலகத்தில் கொடி இன்பம் கொடுத்தால் இன்பம் ஆக குடும்பமாக வேண்டும்னா தாம்பத்தியத்தில் உறவு கொள்வதற்கு கட்டில் என்று சொல்வதற்கு மரம் வேண்டும். உதவுதா? ஐயா நல்லா உற்று கவனிங்க. உதவுதல்ல? அதே மனிதன் பாருங்க 60 வயதை தாண்டிருச்சுன்னா தள்ளாடுகின்ற பொழுது ஊண்டுகோல் என்பதற்கு கம்பு, அதுவும் ஒரு மரம் தான். மரம் உதவுகின்றதா? அதே மாதிரி பாருங்க, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனை எடுத்து செல்வதற்கு பாடை என்று சொல்லக்கூடிய தேரு மரம். பிறந்ததிலிருந்து இறந்தது வரைக்கும் மரம் மனிதனுக்கு உதவுகின்றது. மனிதன் மரத்திற்கு என்ன உதவி செய்தான் இதுவரைக்கும்? ஒரு பதில் சொல்லுங்க. ஒரே ஒரு உதவிதான். என்ன செய்வேன்? காசு கொடுத்து வாங்குறோம்ல, அவ்வளவுதான். ஒன்னு வெட்டிடுவேன் இல்ல, அவ்வளவுதான். நன்றி சாமி. சரி, மற்றற்ற மகிழ்வு. என் தங்கை வள்ளி. அதுக்கு முன்னாலே குள்ளி. அந்த குள்ளியை நான் சந்திக்கலாமா? இதை அழைத்து வருகின்றீர்களா? அழைத்து வாருங்கள். சென்று வாருங்கள். இதை அழைத்து வருகிறேன். செல்லக்குட்டியே, செல்லக்குண்டி அழைக்கிறார். முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாளாட்ட
தேசப்பட்டு வந்த பாசப்படிக்கு காசிப்பட்டு தந்த ரோசாவே பக்கப்பட்டு வந்த வாசமலரே கண்ணங்களையாத ரோசாவே தாளம் பூவிலே வீசும் காத்தில வாசம் தேடி மாமாவா பத்து மணி மாலை ஒன்னு தொட்டு தொட்டு தாளாட்ட பக்கத்தில சீல கொஞ்சம் விட்டு விட்டு போராட உள்ளத்தில நீராணி உத்தமனே தானி நந்தவன பூதானே புது சந்தன முறிதானே மணி மாலை ஒன்னு தொட்டு தொட்டு தாளாட்ட என்னை அழைத்த காரணம் என்ன ஆச்சு? என்னை அழைத்த காரணம் ஏன் அழைத்தீர்கள்? எதற்காக அழைத்தீர்கள்? இதுக்காக அழைச்சனா அது எதுக்கே பிடிச்சிட்டு வர கையோட வந்துருமா? நமது இடத்திற்கு தேவலோக மகரிஷி பிரம்மாவின் புத்திரர் நாரதர் வந்திருக்கிறார். நாரதர் வந்திருக்காரா? ஆமா. அவரை பாத்தீங்களா? வார்த்தை எது வாங்குனீங்களா? கேக்குறேன், வாங்க சாமி ஏதாவது கொடுங்க. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வழிமறிக்கலாம் வாழ்க பெண்மகளே, வாழ்க வளர்க, பல்லாண்டு பல்லாயிரம் தாண்டி பல கோடி 100 ஆண்டு வாழ்க. யார் அந்த பெண்மகள்? கட்டிய போற பிள்ளை. ஓ, நீங்க கட்டிக்க போற பிள்ளை. கட்டிய போற பிள்ளை. திருமணம் முடித்ததுக்கு அப்புறம் கட்டிய போற பிள்ளை. என்ன கட்டிக்க போற பிள்ளைன்னா எனக்கு ஒன்றும் புரியலையா? ஐயா, கல்யாணம் ஆக போற பிள்ளை. அதுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியும். அதனால உனக்கு என்ன லாபம்? எனக்கா ஒரே ஒரு லாபம் தான். என்ன? ஒரு 145 ரூபா கிடைக்கும். அது என்ன 145 புரியலையே? 145. அதுதாயா அப்படின்னா என்னன்னு புரியலையே? ஐயா, அதுல தான் இந்த உலகமே அடங்கி இருக்கு. ஓ சரி, இருக்கட்டும். இருந்தாலும் ஆக உங்களுடைய பள்ளிக்கு தோழி இந்த பெண்மகளை ஒரு வாழ்த்து வாழ்த்தலாமா? ஆக ஒரு வாழ்த்து. 5.5 வை ஹலோ. கண்ணீலா வராமந்த கண்ணீலா வராமந்த
வாழ்க பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு இந்த கலை உலகத்தில் வாழ வேண்டும் அம்மா. அடுத்த காவல் இருக்கக்கூடிய ஆளு அப்படியே தர்க்கத்தை ஆரம்பிக்கலாம்ல. இதோ அழைத்து வாருங்கள், வள்ளியை நான் பார்க்க வேண்டும். அழைத்து வாருங்கள். ஐயா வண்டி டிரைவர், வண்டியை கூட்டிட்டு வாங்க. வண்டியை பார்க்கணுமா? வண்டியவா? ஆமா தங்கச்சி. எனக்கு ஒன்றும் பிரச்சனை என்னன்னே இருக்க நிலைமை அப்படி போய்கிட்டு இருக்கு. அலைச்சல் ஒன்றும் பண்ண முடியாது. அலைச்சல் ஒரு மாதிரி. அது வெயில் காலம், வெக்க வண்டியில் அலையிறது ரொம்ப சிரமம். இதை எங்கிட்ட தேவக்கோட்டையிலேருந்து இங்கிட்ட ஊர் வரையும் பைபாஸை போட்டுவிட்டாங்க. இல்லாட்டி அது ரொம்ப சிரமமாக போயிருக்கும். ஆமாண்ணே, எதுக்குண்ணே கூப்பிட்டேன்? எல்லாம் அரை போதையில் பேசுவாங்க, தங்கச்சி முழு போதையில். நானே இன்னைக்கு நாடகத்துக்கு வர முடியாத சூழ்நிலையில் வந்தேன் தங்கச்சி. சரி, இங்கேயாவது ஏதாவது ஒன்று பண்ணுவோன்னு பார்த்தா இருக்கிற நிலைமையை பார்த்தா என்னை மேற்கொண்டு கரைக்கடைச்சிருவா அவ்வளோ இருக்கே. சரி, அப்படிலாம் பார்க்காத. படுத்திருக்க பூரா நம்பிக்கையில் படுத்திருக்காங்க. டேய், மறுபடியும் அந்த வசனத்தை பேசாதடா, எரிச்சலாக வருது. வள்ளி லட்சுமி கண்டிப்பாக பெருசாக பேசும். ஐயோ அண்ணே, எதுக்குண்ணே கூப்பிட்டேன்? நானே இன்னைக்கு மயங்கி விடுவேன், அப்புறம் மயங்கி விடுவேன் நினைக்கிறேன். ஏனே என்னண்ணே? பக்கத்துல தான் பாண்டுகுடி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடும். மொத்தமாக கொண்டு நம்ம சமாதி கட்ட பார்க்குறேன். நமது இடத்திற்கு தெய்வலோக மகரிஷி பிரம்மாவின் புத்திரர் நாரதர் வருவது வந்திருக்கிறார். இன்னைக்குனாவது பரல, நான் ஒரு ஆளு, இது 2 பேரு. ஐயோ, இங்கிட்ட ஒரு மைக்கு, அங்கிட்ட ஒரு மைக்கு. ஒரு மைக்கு இப்படி போவே, ஒரு மைக்கு இப்படி போவையா? நானும் செய்ய புரியாம ஆளுக்கு ஒரு மைக்கை பிடிச்சிக்கிட்டு நின்னோம் ஸ்ட்ராங்குக்கு. இன்னைக்கு நான் ஒரு ஆளா மாட்டிக்கிட்டேன். அண்ணே, அந்த சாமியை ஒரு ஆளா மாட்டிக்கிட்டேன்னு அண்ணேங்கிற நீனு. நீ தானே அண்ணே? தங்கச்சி, இது சாமி வர சொல்லு. வர வேண்டும். இந்த ஆள் தாங்க காரணம். காலையில் நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் நாடகத்தை பார்த்துக்கன்னு. எங்களை எல்லாம் இன்முகத்தோடு அழைத்து வந்து இங்கு பொன்னாடை அணிவிக்க இருக்கிறார்கள்.
உங்கள் முன் வள்ளி நாயகியாக நடித்துக் கொண்டிருக்கும் எங்களது காரைக்குடி எம்பி லட்சுமி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது கிராமத்தின் சார்பாக. அடுத்ததாக நாடகத்தில் சிறந்த முறையில் நாரதராக நடித்துக் கொண்டிருக்கும் அருமையமா எங்களது குருநாதர் KN ரவி பிரசாத் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக டான்சர் ஆர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பப்புனார் எடுத்துக் கொண்டிருக்கும் அருமை மைத்துனர் NS மனோகரன் அவர்களுக்கு நமது விழா கமிட்டிகள் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. பூமகள் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை நியமிக்கப்படுகிறது. பூமகள் தூவி வசந்தங்கள் பாடும். வேற என்ன இங்கு வட்டாரத்தில் இல்லாத அளவுக்கு கொட்டாகையை போட்டிருக்கோம். கொட்டாகைக்காரர் அண்ணன் எங்க இருக்காரா? இருக்காரா? பிரிக்கிறப்ப காலையில் வருவார். அந்த பக்கத்தை அப்படி தொங்க விட்டுருங்க, காலையில் வந்து எடுத்துக்கிட்டோம். முடிந்துருச்சு வேல். ரொம்ப நன்றி. சீன் அமைப்பு சிறப்பான முறையில் அமைத்து கொடுத்துருக்கோம் எங்களது பாலா குணா சீன் கம்பெனி உரிமையாளர் பெருமை மாப்பிள்ளை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. மாப்பிள்ளை வாங்க. எங்களை எல்லாம் இந்த இடத்திற்கு மிகவும் பத்திரமாக அழைத்து வந்து சேர்த்த மரியாதைக்குரிய வாகன ஓட்டுநர் அருமையப்பா எங்களது வீரமங்கலத்தை சேர்ந்த தமிழ் செல்வன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. நன்றி. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை நிமித்து பெருமைப்படுத்திய நமது விழா குழுவினர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கங்களை எங்களது சிறுகம்பையூர் அருமையனார் ராஜ நடிகர் சின்னத்தம்பி நாடக கலைக்குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.